ஏப்ரல் மே வந்தாலே ஒரே பர்த்டேவா இருக்கு. அதுவும் இந்த டைம் கிருஷாவோட ஃப்ரெண்ட் ஜெம்ஸ்டோன் மைன்ன்ற ஒரு பிளேஸ்ல செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப இருக்க கிட்ஸுக்கு கேபாப்னா ரொம்ப பிடிக்குது. அந்த தீம்ல தான் பர்த்டேவே வச்சிருந்தாங்க. கப் கேக்ல இருந்து எல்லாமே அதே கலர்ல இருந்தது. அவங்க போர்ச்சுகல்ன்றனால அந்த ஊர் ஃபுட் ஐட்டம்லாம் வச்சிருந்தாங்க. நேம் கூட போர்ச்சுகீஸ்ல எழுதியிருந்தாங்க. கேக் வெட்டிட்டு ஆஸ் யூஷுவல் கிட்ஸுக்கு பீஸா, கப் கேக், சீஸ் பால், ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலயே ஒரு பார்க் இருந்தது. அதுல தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டாங்க. பார்க் பக்கத்துல நிறைய ரெட் கலர் பக்கெட்டா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுல கல்லும் மண்ணும் மட்டும் இல்லாம நிறைய ஜெம் ஸ்டோன்ஸும் இருக்குமா. ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு பிரைஸ். இதுல ஃபாசில் பக்கெட், மிஸ்ட்ரி, ஜெம் ஸ்டோன் நிறைய இருந்தது. இதுல எமரால்டு, சஃபயர், ரூபி கற்கள்லாம் கூட இருக்கும்னு போட்டிருந்தாங்க. கரெக்டா இந்த பசங்களோட ஸ்லாட் வந்தோடனே எல்லார் கையிலயும் ஒரு சிப்லாக் கொடுத்து அதுல அவங்க நேம் எழுத சொன்னாங்க. கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பக்கெட்டும் ஒரு நெஸ்டட் பாக்ஸும் கொடுத்தாங்க. அந்த மண் எடுத்து அதுல போட்டு அப்படியே சலிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெசர்ட் ரோஸ்னு வந்தது. எல்லா கிட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டடா எனக்கு இது வந்திருக்கு, எனக்கு அது வந்திருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு காமிச்சாங்க. கிட்ஸுக்கு புரியணும்னே பக்கத்துல ஒரு போர்ட்ல என்னென்னலாம் இருக்கும்னு எழுதியிருந்தாங்க தெளிவா. எல்லா கிட்ஸுமே செம ஹாப்பியா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லா ஜெம்ஸ்டோனையும் வாஷ் பண்ணி ஜிப்லாக்ல போட்டாச்சு. இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் மாதிரி இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. கடைசியா எல்லா கிட்ஸுக்குமே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வேற கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணதுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.